அதிமுக செயற்குழு கூட்டம் அவைத் தலைவர் மதுசூதனன் தலைமையில் சென்னையில் தற்பொழுது நடந்து வருகிறது. தீர்மானம் சிலது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜா தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ராஜா, சற்று நேரத்திற்கு முன்பு சென்னையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுகவின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் இப்பொழுது வரை என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? ராஜா. அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தற்பொழுது அதிமுகவினுடைய செயற்குழுவில் கலந்து கொண்டுள்ளார். இது அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் இந்த செயற்குழு நடக்கிறது. இதில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அந்த தீர்மானத்தினுடைய நகல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்மானத்தில் முதலாவதாக ஆறாவது முறையாக முதலமைச்சர் பதவியை ஏற்றிருக்கும் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவிற்கு பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்து முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக சட்டமன்ற தேர்தலில் சிறப்பான வெற்றியை அதிமுக பெற்றதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து இரண்டாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல் 5 திட்டங்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பதவியேற்ற முதல் நாளில் 5 கோப்புகளில் அவர் கையெழுத்திட்டார். அதாவது 500 மதுக்கடைகளை குறைப்பது மற்றும் 100 யூனிட் மின்சாரம் உள்ளிட்ட 5 கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதற்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் மூன்றாவது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் அறிக்கை தயாரித்தமைக்காக ஒரு நன்றி தெரிவித்தும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல் ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக அவர் போட்டியிட்டு தற்போது வெற்றி பெற்றுள்ளார். ஏற்கனவே இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்பொழுது இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றுள்ளார். அதற்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து 5வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழக அதாவது வாக்களித்தமைக்காக தமிழக மக்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்த ஒரு தீர்மானமும், அதேபோல் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் டெல்லியில் சந்தித்து 29 கோரிக்கைகளை அவரிடம் அளித்தார். இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். இதற்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல் காவிரி நதிநீரை பயன்படுத்தும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் குறுவை பயிர் வேளாண்மை வெற்றிகரமாக செய்திட குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் தற்பொழுது அறிவித்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதற்கும் நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம். அதேபோல் மத்திய அரசு தற்பொழுது நிலுவையில் வைத்துள்ள பல ஆண்டுகளாக நிலுவையில் வைத்துள்ள நிதியை பெற்றுத் தருவதற்காக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்ததற்கு ஒரு நன்றி தெரிவித்த தீர்மானம் 9வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. 10வது தீர்மானமாக இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படுவதையும் அவருடைய உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படுவதையும் தடுத்து நிறுத்திட தொடர்ந்து முதலமைச்சர் கோரிக்கை விடுத்து வருகிறார், குரல் எழுப்பி வருகிறார். அதற்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல காவிரி முல்லை பெரியாறு அதில் 152 அடியாக முல்லை பெரியாறுடைய அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கும் காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு அமைப்பதற்காக மத்திய அரசை வலியுறுத்தியதற்கு நன்றி தெரிவித்து ஒரு மத்திய அரசை வலியுறுத்த இது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தீர்மானத்தை 29 அந்த மெமோரண்டத்தில் ஏற்கனவே அதே தீர்மானம் தற்பொழுது இந்த செயற்குழுவும் அதை வலியுறுத்துகிறது. அதேபோது வறட்சியால் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் தமிழக விவசாயிகளுடைய நலன்களை காப்பதற்காக தென்னக நதிகளை இணைப்பதே அதற்கான ஒரே தீர்வு என்று ஏற்கனவே முதலமைச்சர் ஜெயலலிதா குறிப்பிட்டிருந்தார். அந்த தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் நதிநீர் இணைப்பு திட்டத்தை உடனடியாக தொடங்க மத்திய அரசை இந்த செயற்குழு வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. மேலும் எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் 50% உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான சட்டம் கடந்த சட்டமன்றத்தில் தான் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு நன்றி முதலமைச்சருக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்து ஒரு தீர்மானம் 13வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல் தொடர்ந்து அதிமுக இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றுள்ளதாகவும் தற்பொழுது உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை ஈட்டுவதற்கு முதலமைச்சர் அவருக்கு அதிகாரம் அளித்தும் சூளுரை சமர்ப்பிப்பதாகவும் ஒரு தீர்மானம், இதில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் சூளுரை ஏற்போம் என்று கடைசியாக இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மொத்தம் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதில் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல நாம் காவிரி முல்லை பெரியாறு அதேபோல் கூடுதல் நிதி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்கள் இந்த தீர்மானத்தில் எடுக்கப்பட்டுள்ளன. 29 பக்க அந்த மெமரண்டம் எனப்படும் அந்த கோரிக்கை மனுவை ஏற்கனவே பிரதமரிடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த சில நாட்கள் கொடுத்திருந்தால் அந்த மெமரண்டத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சில தீர்மானங்களையும் செயற்குழு வலியுறுத்தி தற்பொழுது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ராஜா, இப்ப இந்த செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த 14 தீர்மானங்கள் என்னென்ன அப்படிங்கறத பட்டியலிட்டீங்க. இந்த செயற்குழு கூட்டத்தில் வரவிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக சார்பில் நிறுத்தப்பட உள்ள வேட்பாளர்களுடைய பெயர் இறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? அது குறித்த விஷயங்கள் ஏதாவது தெரிய வந்திருக்கிறதா? இல்லை,
உள்ளாட்சி அமைப்புகளுடைய தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் உள்ளன. அவர்களுக்கு இன்னும் முடிவதற்கு இன்னும் 3 மாதங்கள் உள்ளன. ஆகையால் அதன் பிறகுதான் உள்ளாட்சி அமைப்புகள் என்று தெரிவிக்கும் பொழுது அதாவது மேயர்கள், அதேபோல் மாவட்ட நிர்வாகிகள், அதேபோல் உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் தேர்வு என்பது தற்பொழுது எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும், எப்படி இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது குறித்து தான் ஆலோசிப்பதாக கூறப்படுகிறது. வேட்பாளர்கள் என்பது பின்பு தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்தந்த பகுதிகளில், ஏனென்றால் உள்ளாட்சி அமைப்புகள் கட்சி சார்பாக மட்டுமல்லாமல் சுயேட்சையாக கூட நிறைய பேர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே இவையெல்லாம் கருத்தில் கொண்டு அதன் பிறகு தேர்தல் தேதி அறிவித்த பிறகு யாரெல்லாம் வேட்பாளர்கள் என்று முடிவு செய்யப்படும். தற்பொழுது இந்த உள்ளாட்சி தேர்தலிலும் அஇஅதிமுக எப்படி வெற்றி பெற வேண்டும், எப்படி வெற்றி பெறுவது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த பிரதிநிதிகள் தற்பொழுது சட்டமன்ற செயற்குழு உறுப்பினர்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிகிறது.